பாமக பொதுக்குழு கூட்ட விவகாரத்தில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் அறையில் தனி ஆலோசனை. ராமதாஸ் காணொலி மூலமும் அன்புமணி நேரிலும் பங்கேற்றனர். மரக்காணம் புதுச்சேரி இடையே 4 வழிச்சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல். 2167 கோடி ரூபாய் செலவீட்டில் அமைக்க ஒப்புதல் அளிக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கு மட்டுமே பொதுத் தேர்வு. 11ஆம் வகுப்புக்கான பொதுத் தேர்வு ரத்து செய்யப்படுவதாக மாநில கல்விக் கொள்கையில் அறிவிப்பு. இருமொழி கொள்கைதான் தமிழ்நாடு அரசின் உறுதியான கொள்கை. கல்வியில் பாகுபாட்டை நீக்குவோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். தாய்மொழி தமிழ் நம்மோட அடையாளமா பெருமிதமா இருக்கும். முக்கியமா தமிழும் ஆங்கிலமும் என்கிற இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கையாக இருக்கும். மீண்டும் சொல்றேன், இருமொழி கொள்கைதான் நம்முடைய உறுதியான கொள்கை. கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்த எடப்பாடி பழனிசாமியின் பேச்சுக்கு முத்தரசன், பே. சண்முகம் கண்டனம். வகுப்புவாத சக்திகளுக்கு தங்க தாம்பாளம் ஏந்தி நிற்பவர் எடப்பாடி பழனிசாமி என்றும் காட்டம். ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு மேலும் 560 ரூபாய் உயர்ந்து புதிய உச்சம். ஒரு சவரன் 75,760 ரூபாய்க்கு விற்பனை. ரஜினி நடித்த கூலி திரைப்படத்திற்கு கேரளாவில் முன்பதிவு தொடங்கியது. முண்டி அடித்துச் சென்று டிக்கெட் முன்பதிவு செய்த ரசிகர்கள். பெங்களூரில் ராகுல் காந்தி தலைமையில் வாக்காளர் அதிகார பேரணி. கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புகார் மனு அளிக்க திட்டம். மேக வெடிப்பு, பெருவெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட உத்தரகாசியில் மீட்புப் பணிகள் தீவிரம். காணாமல் போனவர்களை தேடும் பணியில் ராணுவம், பேரிடர் மீட்புக் குழுக்கள் மும்முரம். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து விலகுகிறாரா ரவிச்சந்திரன் அஸ்வின்? அணியிலிருந்து விடுவிக்க நிர்வாகத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.